இந்த நாளிலே திருப்பலி கருத்தாக மரிய மைக்கேல் 29வது ஆண்டு பிறந்தநாள் வழியாக நன்றி எதிராகும். ஜெரோம் ஜேஎல் 29th year of his birthday. ஆல்வின் சாமுவேல் 16ஆம் ஆண்டினுடைய பிறந்தநாள். பெர்னார்ட் நரேந்திர பிரபு அவரும் தன்னுடைய பிறந்தநாளை பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுள் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த நாள் தங்களுடைய 36வது ஆண்டு திருமண நாளையும் சிறப்பிக்கிறார்கள். அகஸ்டின் பீட்டர், மரிய சாந்தி, தீபா டோமினிக் அவர்களும் தங்களுடைய திருமண நாள். ஆகவே திருமண நாள் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த தம்பதிகளை, குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும். டி மனாசா அவருடைய உடல் நலத்திற்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மையை பாற்றிக்காக ஜெய்சி பெத்லின், லூதுமேர் என்கிற கஸ்தூரி, சாந்தகுமார், ஃபர்காட்டன் ஸ்டோன்ஸ் ஆஃப் பிரின்ஸ், எம்எல் ஜெயசேகர், ஜோசப், சலை மேரி, பாப்பம்மாள், ஆரோக்கியதாஸ், ஜேசு வின்சன் கிஷோர், ஆரோக்கியசாமி, அமலவர்பம் தாமஸ் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றிக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு வரையும், ஒவ்வொரு வழிகளில், ஒவ்வொரு கோணங்களில், ஒவ்வொரு வடிவங்களில் கடவுள் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்புவோருக்கெல்லாம் நலம், தேடுவோருக்கெல்லாம் வளம், தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் அருள் ஆசு. ஆக இறைவனை நம்புவோர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவது கிடையாது. நம்பிக்கைதான் வாழ்க்கை, வாழ்வே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைந்த ஆண்டவர் உள்ளத்தில் அமைதியும் இல்லத்தில் அமைதியும் என்னாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் எவ்வளவு ஒரு நம்பிக்கையாக வாரா வாரம் ஆறா வாரம் என்று சொல்லி நாம் காலையிலே தொழுது கடவுளை தொழுது வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்தி இறைவா எங்களை எல்லாம் ஆசீர்வதியும் என்று ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற நாள் திருப்பலி. அருள் ஆசி, அவருடைய இறை வாக்குகள், வாக்குதத்தம் நம்மில் இறைவன் அருள் பொழிய திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம். அன்பான இயேசு, அருள் தருகின்ற இயேசு, அமைதியின் இயேசு, நம்ம எல்லாரும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிற ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இந்த திருப்பலி, இந்த வாரம் நாம் செய்யவிருக்கின்ற வேலைகள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றம் குறைகளுக்காக, செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்ததற்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மாட்டார்கள். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். Yes,
ஜெபமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் எங்கள் திருமண குடும்ப துறவர வாழ்வில் செயலில் கடைபிடிப்போமாக. உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் புற இனத்தவர்கள் கட்டாயம் விருத்தேசனம் செய்து கொள்ள வேண்டுமே என்பதை வைத்து பிரச்சனை எழும்பொழுது எருசலேம் சங்கத்தினர் சமரச வழியின் மூலம் ஒரு முடிவுக்கு வராமல் பெரும் கருத்து வேறுபாடு மற்றும் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு எது நீதி என சரியான முடிவு அதை எடுத்து அமைதியை நிலைநாட்டுகின்றனர். நாமும் நமது அனுதின வாழ்வில் நீதியை அடிப்படையாக கொண்டு அமைதியை ஏற்படுத்த இறையருள் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1-2 மற்றும் 22 29 முடிய. அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்தச்சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர்களுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் பிற இனத்து சகோதரர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்குமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். அவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம்.
சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்ட செத்தவை மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. 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 கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்களினத்தால் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் தனது காட்சியில் திரு அவையாகிய விண்ணக எருசலேமை காண்கின்றார். உயிர்த்த கிறிஸ்து திருத்தூதர்களின் துணையோடு திரு அவையை வழிநடத்தி செல்கிறார் என்றும் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்களும் வேறுபாடுகளை களைந்து அமைதியில் வாழ்வதாகவும் எடுத்துரைக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் அமைதியின் பாதையில் வழிநடத்த அருள் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிலிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 10-14 மற்றும் 22-23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர்
ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே. அதன் கோவில் அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 23 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளோர் நான் சொல்வதை கடைபிடிப்பர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டு இராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தை உடையவை. உங்களோடு இருக்கும்பொழுது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரால் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டு இருந்தால் நான் தந்தையிடம் செல்வதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். எனது தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்பொழுது இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே
இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களை பார்ப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. பார்த்து கொண்டே இருந்தால் அது இன்னும் மகிழ்ச்சி. அதில் நீங்கள் அனைவரும், நாம் எல்லோரும், நாம் என்னதான் திருமண குடும்ப சமூக வாழ்க்கையில் போராடி கொண்டு புறையோடி கொண்டு ஓடிக்கொண்டு தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு நிம்மதியோட அல்லது நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி இல்லாமல் பல்வேறு விதமான சூழல்களில் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு சென்று கொண்டே இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள், அது 1 மணி நேரம் ஆண்டவரோடு இருப்பது, அதில் அந்த வாரம் முழுவதும் நாம் பெற்ற நன்மைகளுக்கு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வது, நாம் சந்தித்த பல சரிவுகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், சறுக்கல்கள் இருக்கலாம், ஏன் இந்த வாரத்துக்குரிய நமக்குரிய எண்ணங்கள் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகளுக்கு நம்பிக்கைகள் இருக்கும். கடவுள் பார்த்து கொள்வார். கடவுளிடத்தில் நாம் கொடுப்போம். அந்த ஆண்டவர் நம்ம எல்லோரையும் வாழ வைக்கிற தெய்வம் வழி நடத்துவார். நம்பிக்கையோடு வரக்கூடிய இந்த வாஞ்சை, இந்த ஆசை, இந்த அசைக்க முடியாத எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை கடவுள் அருளாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். மனசாட்சியின் குரலாக இருப்பதுதான் ஞாயிறு திருப்பலி. ஞாயிறு திருப்பலி இறைவனுடைய சங்கமம், சந்திப்பு, அதோடு கடவுளுடைய உடனிருப்பின் வெளிப்பாடு, சக்தியின் பிறப்பிடம். இதெல்லாம் அழகாக அற்புதமாக சொல்லித் தருவதுதான் ஞாயிறு திருப்பலி. ஆகவே இந்த திருப்பலியுடைய மகத்துவத்திலும் மாண்பிலும் தொன்மையிலும் நாம் அருளும் ஆசீர்வாதம் பெற்று மீண்டும் 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 மீண்டுமாக நம்முடைய திருமண குடும்ப வாழ்வை தொடர்வோம் என்று அன்போடு உங்களை தொடக்கத்தில் வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்துவ இளைஞர், அந்த கிறிஸ்துவ இளைஞர்களுக்குள்ளாக ஒரு ஆழமான நம்பிக்கை, நான் நல்லதொரு நம்பிக்கையோடு, கடவுள் மேல் நம்பிக்கையோடு மனசுக்கு நிம்மதியாக அமைதியாக வாழணும்னு ஆசை. ஆகிய அவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து, அதாவது என்னென்ன துறக்க வேண்டும், எந்தெந்த கெட்ட பழக்கங்களெல்லாம் துறக்க வேண்டும் என்று அவன் எழுதி ஒரு பேப்பர் எடுத்து கடவுள் எடுத்து வச்சுட்டு வரான். வச்சுட்டு நாட்கள் நகருகிறது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. மறுபடியும் கோவிலுக்கு சென்று மீண்டும் பேப்பர் எடுத்து என்னென்னலாம் இயேசுவுக்காக கடைபிடிக்க வேண்டும், what are the things can be followed in order to get the blessings from Jesus என்று அவன் ஒரு பேப்பரில் இயேசுவுக்காக கடைபிடிக்கும் அதையும் எழுதி வைத்துவிட்டு மனசுக்கு அமைதி கிடைக்கும் என்று வீட்டுக்கு வரான். நாட்களும் நகர்கிறது, மாதமும் உருண்டோடுகிறது, மனசுக்கு அமைதியே கிடைக்கவில்லை. பிறகு இவனுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள பங்கு ஃபாதரை போய் பார்க்கிறார். பங்கு ஃபாதர் ஒரு ஐடியா சொல்லுகிறார். பா, இதெல்லாம் விட்டு ஒரு பேப்பர் எடுத்து, அதே ஒரு பேப்பர் எடுத்து உன் பேரை மட்டும் எழுதி கடவுளிடத்தில் வைத்து விட்டு வீட்டுக்கு போ, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவனும் ஃபாதர் சொன்னதை நம்பி ஒரு பேப்பரில் தன் பெயரை மட்டும் எழுதி கடவுளிடத்தில் வைத்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறான். மனசுக்கு நிம்மதியாய் அமைதியாய் தன் வாழ்க்கை நகர்கிறது. அப்போ தான் மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு கடவுள் பார்த்து கொள்வார் என்ற கடவுளோடு நல் உறவோடு வாழ்கின்ற பொழுது மனசுக்குள்ளாக அமைதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும் என்று நம்புகிறார். உண்மைதான். ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு நாம் வீட்டுக்கு மீண்டுமாக செல்லுகின்ற போது அமைதியும் அருளும் ஆசிரும் நிம்மதியும் கடவுள் வழங்குகிறார். அன்புக்குரியவர்களே, மதர் தெரேசா அவங்க அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள். நார்வே நாட்டில் ஓஸ்லோ என்ற இடத்தில் அந்த அமைதிக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு வழங்கிய பொழுது அவங்க சொன்ன வாக்கியம் இதுதான், அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் அமைதியை கொடுக்கும். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் அமைதியை கொடுக்கும். ஆகவே அன்பு இல்லாமையால் தான் இந்த உலகத்தில் அமைதி இல்லை. ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது கிடையாது. ஆகவே அன்பு செய்வோம், இந்த உலகத்தை அமைதியின் பூங்காவாக மாற்றுவோம். மதர் தெரேசாவுடைய வார்த்தை. ஆக அன்புக்குரியவர்களே, அமைதி, த பீஸ் இல்லையா? இன்றைக்கு நாம் ஓடுகிறோம், உழைக்கிறோம், செயல்படுகிறோம், வாழ்கிறோம், பேசுகிறோம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எல்லாமே எதற்காக? மனசுக்கு நிம்மதியாக வாழ, அமைதியாக வாழ இல்லையா? ஆலயம் செல்வோம் அமைதிக்காக இல்லையா? ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி, நிம்மதிக்காக. அன்புக்குரியவர்களே, அண்மையில் ஒரு சர்வதேச நிபுணர்கள் சேர்ந்து
உலகத்தில் நடந்த போர்களை குறித்து ஒரு குறிப்பு எடுத்தார்கள், ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அந்த ஆய்வு அறிக்கையில் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் நமக்கு கிடைத்தன. என்னவென்றால், கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக இருந்த காலம் 3600 ஆண்டுகள் வரை, இன்றைக்கு வரை ஏறக்குறைய 3600 ஆண்டுகளில் இதுவரை 292 ஆண்டுகள் மட்டும்தான் போர் இல்லாமல் இருந்ததாம். உலகத்தில் 292 ஆண்டுகள் மட்டும்தான் போர் இல்லை. அப்படி என்றால் கிமு 3600 ஆண்டுகளில் இன்றைக்கு வரை 14351 போர்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. இதில் 3.64 பில்லியன் மக்கள் இறந்திருக்கிறார்கள். 3.64 பில்லியன் என்றால் 400 கோடி மக்கள். ஏறக்குறைய இன்றைய மக்கள் தொகையில் 2/3 மக்கள் போரினால் மடிந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவில் மட்டும் கடந்த 300 ஆண்டுகளில் 286 போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதுவரை 8000 அமைதிக்கான ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றன. ஆனால் அமைதிக்காக கையொப்பம் மட்டும்தான் அமைதி பிறக்கவில்லை. அப்படி என்றால் எங்கே பார்த்தாலும் போர், வன்முறைகள், நிம்மதியில்லாத வாழ்க்கை சூழல் உலகம் முழுவதும். மனிதனுடைய தொழில் என்ன? நம்ம எல்லாம் இன்றைக்கு we are living in the highly technological world at the year 2025 இல்லையா? What is the basic profession of the humanity? மனிதனுடைய பிரதானமான தொழில் என்ன? தொடக்கத்தில் கற்கால மனிதன் செய்த தொழில் என்ன? வேட்டையாடுதல், ஹண்டிங் இல்லையா? விலங்குகளை, பறவைகளை வேட்டையாடிதான் வாழ்க்கை தொடங்கியது. இன்றைக்கும் வேட்டையாடி கொண்டுதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். பறவைகள், விலங்குகளை தவிர்த்து மனிதனை வேட்டையாடி கொண்டு இருக்கின்றான். கருப்பொருள் தான் மாறி இருக்கிறது. ஆகவே வேட்டையாடுதல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்காங்க. ஆண் பெண்ணை வேட்டையாடுதல், கணவன் மனைவியை வேட்டையாடுதல் இல்லையா? ஹண்டிங், ஒருவரை காயப்படுத்திக் கொண்டு ஒருவரை கஷ்டப்படுத்திக் கொண்டு இன்றைக்கும் மனிதர்கள் வேட்டையாடுதல் போரில் அல்லது பேரில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ பேர் சின்ன சின்ன சண்டைகளுக்காக, கமரக்கட்டுக்காக சண்டை போட்டவன் உண்டு. சாதாரண பலூனுக்கு சண்டை போட்டு குடும்பங்கள் பிரிதும் சாதாரண விஷயங்களுக்காக இன்றைக்கும் குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல், நிறைவில்லாமல், அமைதி இல்லாமல் வாழக்கூடிய சூழல் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது நீங்களும் நானும் விருப்பம். நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டைகளை எடுத்துக்கொண்டு பாருங்க, சாதாரண விஷயங்களா இருக்கும். அதற்காக கணவன் மனைவியுடைய பிரிவுகள், பிளவுகள், நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாத வாழ்க்கை சூழல்கள் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிற. ஏன் 2005ஆம் ஆண்டு நம்முடைய அண்டை மாநிலமாகிய ஸ்ரீலங்கா எவ்வளவு தமிழின மக்கள் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? நாமெல்லாம் அமைதியாக தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கும் சண்டைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. காஷ்மீரில் இன்றைக்கும் பிரச்சனை, இன்றைக்கும் வாழ்வதற்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், பயம் நம்முடைய இந்திய மாநிலமாகிய காஷ்மீரில் இருந்து கொண்டுதான். ஈரான் ஈராக் போர்கள், இன்றைக்கு இஸ்ரேல், இன்னைக்கு இயேசு ஆண்டவர் பிறந்த ஊர், அந்த ஊர் இஸ்ரேலில் போர்கள் இன்றைக்கும். ஹோலி லேண்ட் இஸ் நாட் எ ஓப்பன் பிளேஸ் நவ், ஈவன் நவ். இன்றைக்கும் ஹோலி லேண்டுக்கு போவது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றமாக இருக்கு. இன்றைக்கும் போர்கள், அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டேதான். அண்மையில் கூட ஆபரேஷன் சிந்தூர் என்று பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆக உலகளாவிய போர்கள், வன்முறைகள், அச்சுறுத்தல்கள், ஏன் ஊ சாதி, ஏன் சாதி, ஊ மொழி, ஏன் மொழி, ஊ மதம், ஏன் மதம் என்று, நீயா நானா என்று போர்கள் ஊர்களில், தெருக்களில், குடும்பங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சுற்றி முற்றி பார்த்தோம் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான சூழல்கள் இன்னைக்கு அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், that's a beautiful message. இன்றைய நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகான செய்தி. அதாவது the last supper, the episode of the farewell message of Jesus from the book of John, Gospel of John chapter 40. ரொம்ப அழகான பகுதி. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், ஆண்டவருடைய இரவு உணவு கடைசி பேச்சு. என்னது? the farewell speech, the பிரியாவிடை, ஆண்டவருடைய பிரியாவிடை பேச்சு தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியாக ஆண்டவருடைய மூச்சாக அமைகிறது. என்னது? கடவுளுடைய வாக்குத்தத்தம். This could be the message for everyone who gathered here. எல்லோருக்கும் செய்தி ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. ஆகவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம்.
வேற என்னங்க வேணும்? எவ்வளவு அழகான செய்தி, ஆழமான செய்தி, சக்தி நிறைந்த செய்தி, அற்புதமான ஆண்டவருடைய இயேசுடைய வாக்கு. அமைதியை உங்களுக்கு நான் தருகிறேன். நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் நிம்மதி, சந்தோஷம், நிறைவு. அவன் இதை ஆண்டவர் சொல்கிறார். I am giving the peace to everyone. The peace which world gives, that is not the peace which I am giving to you. Therefore, do not get troubled in your hearts. Do not be afraid. ஆகவே நீங்கள் உள்ளத்தில் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றதல்ல என் அமைதி. ஆகவே உங்களுக்கு நான் அமைதியை அளிக்கின்றேன். எவ்வளவு அழகான செய்தி. ஆக இயேசு ஆண்டவர் எல்லோருக்கும் அமைதியை. இயேசு தரக்கூடிய அமைதிதான் என்ன? What sort of peace that Jesus wants to give everyone? எப்படிப்பட்ட அமைதியை நம்முடைய குடும்பத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, சமூகத்திற்கு, உலகத்திற்கு கடவுள் கொடுக்க விரும்புகிறார். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டல் டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? டாக்டர் பார்க்குறது அது உள்ள உட்காந்துருப்பாரு, நீங்க வெளியே உட்காந்துருப்பீங்க. நிம்மதியா இருக்குமா? அமைதியா இருப்பீங்களா? அங்க பார்த்தோன்னா குழந்தையுடைய போட்டோலாம் இருக்கும். அந்த குழந்தையுடைய போட்டோலாம் இப்படி கண்ணால் அப்படின்னு எழுதியிருக்கும். பார்த்துருப்பீங்களா? அது அமைதியாக டென்ஷனாக இருக்கும். இவர் எவ்வளோ ஃபீஸ் கேட்பாரு, என்ன சொல்ல போகிறாரு, எனக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்ல போகிறாரு, மனசுக்குள்ளே பக்குன்னு டென்ஷனாக இருக்கும். அந்த அமைதியை இயேசு சொல்லலை. சரி, மார்ச்சுரிக்கு போனீங்கன்னு வச்சுக்க, அமைதியாக இருக்கும். அந்த அமைதியும் இயேசு ஆண்டவர் சொல்ல. சுடுகாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே மயானத்தில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை அதுவும் அல்ல. அப்படி என்றால் ஆண்டவர் தரக்கூடிய அமைதி என்ன? தட்ஸ் a question to be raised, to think, to assimilate, to reflect. இல்லையா? ஆண்டவர் தரக்கூடிய அமைதி என்ன? அது எப்படிப்பட்ட அமைதி? இன்னைக்கு நாம் இருப்பது அதற்காக. ஏன் கோவிலுக்கு வந்தோம்? கோவில் என்றால் அமைதி. இங்க பாருங்க, எவ்வளவு அழகாக நிசப்தமான ஒரு அமைதி. இப்போ பாருங்க, நான் பேசுறதை நிறுத்துறேன், எவ்வளவு அமைதி பாருங்க. What a peace, what a serenity. ஆண்டவன் ஆலயத்தில் எவ்வளவு அழகான அமைதி. இந்த அமைதி நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால், அன்புக்குரிய 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களில் நாம் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக, நிறைவாக இருக்க முடியும். நம்பர் 1 என்ன தெரியுங்களா? நம்பிக்கையினால் விளையும் அமைதி. கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை, அதனால் கிடைக்கின்ற அமைதி. நாம் எவ்வளவுதான் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருந்தாலும் கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அதனால தான் சொல்வேன், அழைத்த ஆண்டவர் அக்கறை உள்ளவர், படைத்த கடவுள் பராமரிப்பார், மரத்தை வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார். ஆக கடவுளை நம்புவது, ஒரு கணவன் கடவுளை நம்பி வாழ்வது, ஒரு மனைவி கடவுளை நம்பி வாழ்வது, ஒரு குடும்பம் கடவுளையே நம்பி வாழ்வது, ஆண்டவர் இயேசுவை நம்ப. அதனால்தான் அழகான அந்த பிக்சர்லயே ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, அழகான படம் இல்லையா? ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, ஆண்டவரே, உன் பெயரில் நம்பிக்கை வைக்க. ஆக கடவுள் மேல் வைக்க நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி, கடவுள் மேல் வைக்க நம்ப. அதனாலதான் ரோமியர் எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 31 - 35 அழகான நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த வாசகம், அந்த பகுதிக்குள்ளாக நிறைய கேள்வி. பவுலுடைய கேள்வி எழுப்புகின்றார். கடவுளோடு நாம் இருக்கின்ற போது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? When we are with God, who can turn against us? இல்லையா? கடவுளோடு நாம் இருக்கின்ற போது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? கடவுளுடைய அன்பிலிருந்து யார் தான் நம்மை பிரிக்க முடியும்? When we love Jesus, who can separate us? இல்லையா? கடவுளுடைய அன்பில் நாம் இருக்கின்ற போது எதுதான் நம்மை பிரிக்க முயலும்? பணமா, பதவியா, அழகா, சொந்தங்களா, எதுதான் பிரிக்க இயலும்? கடவுளுடைய அன்பு, கடவுள் மேல் வைக்க நம்பிக்கை. ஆக கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய குடும்ப வாழ்வு அமைதி, தனிப்பட்ட வாழ்வு. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்த, அதிகப்படுத்த, துரிதப்படுத்த அற்புதமான வாய்ப்புகள், அழைப்புகள் தான் இந்த அற்புதமான திருப்பலிகள், ஜெபங்கள், கடவுளை தேடுவதாக கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி. ஆகவே let's all try to believe strongly, trust in Jesus. இயேசு மேல் நம்பிக்கை. இரண்டாவது, எதிர்நோக்கினால் கிளர்ந்து எழுகின்ற அமைதி, hope. The first one is faith, the second one is hope. Hope to hope for God. கடவுள், அதாவது நாம் எதை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறது பாருங்க, ஸ்கூல் திறக்க போகுது, காலேஜ் பிறக்க போகுது. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு மைண்ட் டென்ஷன், பயங்கரமான ஹெக்டிக்கான டென்ஷன். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். சும்மா சாதாரண இல்லை, ஒரு சாதாரண இப்போ ஸ்கூலில் சேர்த்தாவே 50,000, 60,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், எவ்வளோ. அது மனசுக்குள்ள 1000 டென்ஷன்கள் ஓடி கொண்டு இருக்கும். வாடகை கட்டணும், சொந்தமாக வீடு கட்டணும்,
மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். ஆக எத்தனையோ விஷயம் மனசுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், சொந்தக்காரால், கணவனால, மனைவியால். ஆக மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் ஒரு நாள் மாறும். அதான் ஹோப், எதிர்நோக்கும் கிளர்ந்தெழுகிற அமைதி. ஒரு நாள் எல்லாம் மாறும். அழகான வார்த்தை, ஒரு நாள் எல்லாம் மாறும். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை. The dry season in life do not last long. The monsoon rains will come again. அழகான வார்த்தை. Dry season in life do not last long. The monsoon rains will come again. அப்படின்னா என்ன? அதாவது வறண்ட பூமி, வறட்சியை கடவுள் மாற்றுவார், பூமியை நனைய வைப்பார். எவ்வளவு அழகான வார்த்தை. அது ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை சொல்வார், The darkness will vanish, the morning surely will come. இருள் விலகும், விடியல் வந்தே தீரும். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வது, எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது. மூன்றாவது, எப்படி அமைதி நம்முடைய வாழ்க்கையில்? சரணாகதி. என்ன வார்த்தை? சரணாகதி. சரண்டர். கடவுளிடத்தில் நாம் சரணாகதி ஆகின்ற பொழுது, நீங்க பாருங்க, மாதா நம்முடைய தாய், குழந்தை பிறக்க போகிறது, கணவன் அறியாமலே என்று சொன்னவுடன் இது எப்படி நீங்க, how it is possible? எவ்வளவு கேள்விகள், மனசில் பதற்றங்கள் இருந்தாலும் கடவுளுடைய செயல் என்று இதோ ஆண்டவருடைய அடிமை, அந்த வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சரணாகதி ஆனால் அதனால் உள்ளத்தில் அமைதி. மாதாவுடைய வாழ்க்கை அதேபோல் ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் இல்லையா, அவ்வளவு ஒரு துன்பத்தின் துயரத்தின் உச்சத்தில் அவருடைய ஜெபம் பாருங்கள். ஆண்டவா, தந்தை, என் விருப்பம் அல்ல, உனது விருப்பத்தினால், not cup of my will, rather a cup of your will. ஆகையால கடவுளிடத்தில் நாம் சரணாகதி ஆகின்ற போதுதான் அமைதி. ஆக நம்முடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஆண்டவா நீ பார்த்துக்கொள்ளும், என்னையே உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கடவுளிடத்தில் சரணாகதி. நான்காவது முக்கியமானது என்ன தெரியுங்களா? முதல்ல faith, hope and surrender. நம்பிக்கை, அடுத்து எதிர்நோக்கு, மூன்றாவது சரணாகதி, கடைசியா நாலாவது என்ன தெரியுங்களா? நல்ல உறவுகள். The beautiful relationship. நல்ல உறவு, கணவன் மனைவியுடைய அன்பான உறவு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, சொந்த பந்தங்களுடைய உறவு. அதனால மார்ட்டின் பூபர் the psychologist அவர் சொல்வார், உறவே புனிதம் என்கிறார். The relationship is a sacred. What is family? குடும்பம் என்பதற்கு ஒரு விளக்கம் என்னது? The unit of relationship என்று சொல்வார்கள். குடும்பம் என்றால் உறவு. ஆகையில நல்ல உறவு தான் ஒரு குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் அமைதி. ஆக நல்ல உறவு, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, சொந்த பந்தங்கள், அருகாமையில் நல்ல நண்பர்கள், நல்ல உறவில் நாம் வாழ்கின்ற போது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதி குடும்பத்தில் பிறக்கும். ஆக நல்ல உறவுகளோடு வாழ்வோம். ஆக இறை நம்பிக்கை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி காத்திருப்பவை மாறும் என்ற ஒரு நம்பிக்கை, கடவுளிடத்தில் சரணாகதி ஆவதால் கடவுள் தரக்கூடிய அமைதி, நல்ல உறவுகள், அமைதியாகவே அன்புக்குரியவர்களே, நிம்மதியை, அமைதியை வெளியே தேடாதீர்கள், உள்ளத்தில் தேடுங்கள். கடவுள், கடவுள் தமிழ் இலக்கணம் பிரிச்சு எழுதுங்க. தமிழ் இலக்கணம் கடவுள், கட கூட்டல் உள் அப்படின்னா கடந்து உள்ளே இருப்பவர். ஆக எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கிற சைவ சித்தாந்த பாடல், சைவ சித்தாந்த பாடல் அழகாக சொல்லும். நட்டுக்கள் பேசுமோ நாதன் உள்ளே இருக்க. ஏயா கல்லு எங்கேயா பேசும், நாதன் உள்ளே இருக்க. சைவ சித்தாந்த பாடல். ஆகையால கல்லு பேசுமோ, கடவுள் உள்ளே, கடவுள் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனை நாம் இனம் கண்டு நாம் குடும்பத்தில் தனிப்பட்ட அமைதியில் நிம்மதியாக வாழதால் அற்புதமான இந்த திருப்பலி கடவுள் நமக்கு வழங்குகிறார். ஆகவே ஆண்டவர் தருகின்ற வாக்குதத்தம் என்ன? அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஆகவே இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல என் அமைதி. ஆகவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். கடவுள் மேல் நம்பிக்கை, கடவுளை நோக்கி எதிர்நோக்கு, ஆண்டவருக்குள் சரணாகதியாக நல்ல உறவுகளோடு வாழ்தல் சிந்தனையோடு தொடர்வோம். நம்முடைய வாழ்வு இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசம். I
தருகின்ற அமைதி போன்றதல்ல என் அமைதி. ஆண்டவர் தரக்கூடிய அமைதி வித்தியாசமானது, வீரியமானது, விபரீதமானதும் கூட. ஆகவே இயேசு தரக்கூடிய அமைதியில் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு செல்ல ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம், ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசிகளின் மன்றாட்டு. அமைதியின் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உயிர்த்த ஆண்டவரின் சமாதானத்தை நிறைவாக பெற்று நீதியோடும் அன்போடும் அமைதியோடும் வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசே இறைவா, இந்த உலகம், அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்ட சமசர வழியை நாடாமல் நீதியின் வழியில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, பல காரணங்களால் அமைதியின்றி பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் உம் திருமகனின் தியாகத்தை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு உமது அருளால் இணைந்து ஒரே குடும்பமாய் வாழ நீ துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நிறைவே இறைவா, 10ஆம், 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் தங்கள் விரும்புகின்ற பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பினை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்றும் இறைவா அருள்கின்ற அன்பிலும் அமைதியிலும் பயணித்து சிறந்ததோர் எதிர்காலத்தை நிறைவாக பெற்று மகிழ்வ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இயேசுவின் பாதத்தில் வைப்போம், ஜெபிப்போம். ஜெபமே வாழ்வாக, வாழ்வே ஜெபமாக. மனசுக்குள்ள இருந்து ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை அசை போடுவோம். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் தரும் அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. ஆகவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருளவும் வேண்டாம். அன்பான இறைவா, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, இரக்கத்தின் ஆண்டவர், பரிவுள்ளத்தின் ஆண்டவர், விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் நீ திரும்ப பெறுவது கிடையாது. நீர் கொடுத்த அழைப்பு திருமண குடும்ப அழைப்பு. நீர் விடுத்த ஆசை உம்முடைய நலன்கள், பலன்கள், அதையெல்லாம் நாங்கள் எப்போதும் பெற்று மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு உண்மையில் வைக்கின்ற நம்பிக்கையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் ஒரு நாள் மறந்து போகும், கடந்து போகும், எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் வாழ்வதும், எங்களையே விடத்தில் சரணாகதி ஆவதும், நல் உறவு கொண்டு எங்கள் குடும்ப வாழ்வதும் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு எங்களை வழிநடத்துகிறார். எல்லா மக்களும் மனசுக்கு நிம்மதியாக, நிறைவோடு, நலத்தோடு, வளத்தோடு வாழ அருள் புரிய நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்கள் எல்லாம் அருள் கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். காணிக்கப்படும். தரவே வருகின்றேன், கனியமுதே கரமேந்தி வந்தேன், உள்ளது அனைத்தையும் உமக்களிப்பேன், உன்னதரே என்னை ஏற்றிடுவார், காணிக்கை தரவே வருகின்றேன். அப்பமளித்தேன், திராட்சை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பணி சொல்லியிருங்கள். எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதலுமை நோக்கி எழுவனமாக இவ்வாறு நாங்கள் மது தூய்மையாக்கப்பட்டு மது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் இருக்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழைக்கப்பட்டு பெற்றுள்ள படைப்படைப்பு புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போக அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர் மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்டமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் என்று கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் இயேசுவிடத்தில்
ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து சுபிப்போம். நாம் எல்லோரும் வந்திருக்கக்கூடிய இடம் புனிதமான புண்ணியமான இடம். ஆகவே நாம் வீடுகளுக்கு செல்லுகின்ற போது ஆண்டோடு அருள் ஆசை பெற்றுக்கொண்டு செல்ல இறைவிடத்தில் நாம் வேண்டும். அன்பான இறைவா, இங்கு குழுவிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் எல்லாம் இல்லங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய சுபங்கள் எல்லாம் ஏற்று வழி நடத்துவீராக. எங்கள் வாழ்வே நீர்தான். நீ தரக்கூடிய நிம்மதியும் வாழ்வும் அருளும் ஆசிரும் ஆற்றலும் இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களையும் வழி நடத்துவதாக. ஆண்டவா, எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நாங்கள் வைத்திருக்கிற குடும்ப திட்டங்களை ஆசீர்வதியும், இந்த வருடத்தில் நாங்கள் செய்ய போகக்கூடிய அனைத்து திட்டங்களை ஆசீர்வதியும். ஆகவே ஆண்டவா, உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து தொடங்கப்படக்கூடிய அத்தனை காரியங்களையும் நீர் அருளோடு ஆசீர்வதிப்பீராக. மனசுக்கு நிம்மதியும் நிறைவையும் என்னாலும் பொழிய உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டலும் எங்கள் தாய் திரு அவையை வழி நடத்தக்கூடிய எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் பேராயர் சார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணி ஆளுகள், துறவியர், புது நிலையினராக அனைவரையும் நினைவு கூர்ந்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், உலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாரின் ஒன்றைப்ப எல்லா புகழும் ஆட்சியும் எங்கள் பெருமாக்கு உரியதே. வெறுங்கையாய் வந்த வெறுங்கையாய் நாம் வீடுகளில் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்புவது கிடையாது. ஆண்டவுடைய சித்தம் என்ன, ஆண்டவுடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு என்ன? அமைதியை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். கரங்கள் விரித்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இறைவனை புகழ்ந்து பாடி நாம் சுபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமை மளித்தருட திருவிழம் கொள்வீராக என்று மாதாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி நம் குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் உயிர்த்த இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் கடவுள் திரும்ப பெறுவது கிடையாது. அழைத்த ஆண்டவர் அக்கறையோடு படைத்த கடவுள் நம்ம எல்லாரையும் பராமரித்து மரத்தை வைத்த ஆண்டவன் தண்ணீர் ஊற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய அமைதியால் நிரப்பி உள்ளம் கலங்க வேண்டாம், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற சொல்லி உள்ளத்தில் இல்லத்தில் அமைதியின் அரசர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அமைதியின் தூதுவர் நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தேகமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். ஆய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிலும் நின்னை காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். மரணவியில் நிலம் உம்மை வாழ்த்தவே. வருகவின் அன்போடு என்னை ஈர்த்திடும். வருகவின் அன்போடு என்னை ஈர்த்திடும். யூபிலி ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடம் இருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். குருத்துவ அருள்பொழிவிற்கான திருத்தொண்டரின் அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பர்னவாஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை KT பாபுராஜ், தாய் ஆன்சிராஜ் இவர்களின் மகன் திருத்தொண்டர் ஆகாஷ் ராஜ் அவர்களின் இது 3ஆம் ஓலை. இந்த குருத்துவ அருள்பொழிவிற்கான ஏதேனும் தடைகள் இருப்பினும் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அறிவிப்புகள். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த தந்தை தேவதாஸ், தாய் ஆரோக்கியமேரி இவர்களின் மகன் டேனியல் பிரபாகரன் அவர்களுக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் திருத்தங்கல் புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை MES ஜோசப், தாய் ரோசலின் இவர்களின் மகள் கேசியா அன்னரத்னம் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை P வர்கீஸ், தாய் கோசலை இவர்களின் மகன் TV சாம்ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சூளைமேடு விண்ணேற்பு பங்கை சார்ந்த தந்தை ஜோசப் ராஜ், தாய் லீமா ரோஸ் இவர்களின் மகள் கிளாடிஸ் மோனிகா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் மதுரை உயர்மறை மாவட்டம் திருநகர் பங்கை சார்ந்த தந்தை மரிய ஜோசப், தாய் சாந்தி இவர்களின் மகன் பால் ஸ்டீபன் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித சில்வஸ்டர் அன்பியத்தை சார்ந்த தந்தை சேவியர் கனகராஜ், தாய் ஷீபா சேவியர் இவர்களின் மகள் ஃபியூலா ஆனிமேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை.
தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மணலி புதுநகர் குழந்தை இயேசு பங்கை சார்ந்த தந்தை விஜயகுமார், தாய் தீபா இவர்களின் மகன் நமது பங்கை சார்ந்த தந்தை ராஜன், தாய் கேசியம்மாள் இவர்களின் மகள் பார்கவி அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் முறை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் அமலதாஸ், தாய் யூடா ரோசரி இவர்களின் மகன் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் போரூர் புனித சூசியப்பர் பங்கை சார்ந்த தந்தை மரிய ராஜரத்தினம், தாய் ரெஜினா மேரி இவர்களின் மகள் சங்கீதா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் முறை. தெய்வ திரு அருளால் நமது பங்கு புனித அகஸ்டின் அன்பியத்தை சார்ந்த தந்தை சௌந்தரராஜன், தாய் ஏஞ்சல் இவர்களின் மகன் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அகஸ்டின் அன்பியத்தை சார்ந்த தந்தை வெங்கடேசன், தாய் மீனாட்சி இவர்களின் மகள் உதயபாணி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் முறை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கனங்கள் இருந்தால் நமது தந்தையிடம் தெரிவிக்கவும். இன்றைய நாளில் நம்முடைய முதல் ஓலை வாசித்த பியூலா ஆனி மேரி எங்க இருக்காங்க? பியூலா ஆனி மேரி. பியூலா ரிட்டர்ன் ஃப்ரம் ஓவர்சீஸ். Am I right? That's good. Anyway, happy to meet you. And you got a good dad, Savior Kanagaraj, and Thai Shiba Savior. They are all well contributor of the parish, either in Andiam or in the catechism. அவர்கள் இப்போதான் மகள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி முதல் திருமண வாழை அவளுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். So God bless you. அடுத்ததாக புனித அகஸ்டின் அன்பியம் மணமகன் சந்தோஷ் குமார் எங்கள் தைரியத்தோடு இருப்பார். ரொம்ப தைரியம். அவர் ரொம்ப பயந்த சுபாவம். ஏழை இருந்தாலும் சந்தோஷ், உன் பேருக்கு எதுவுமே சந்தோஷமாக இருங்க. சவுந்தரராஜன், எஸ்தர் ஏஞ்சல் எங்கே இருக்காங்க? அப்பா எங்க போயிட்டாரா? எப்போ வருவார் கல்யாணத்துக்கா? ஓலைக்கு தாய் ஏஸ்தர் ஏஞ்சல், உதயவாணி எங்கள் உதயவாணி, அப்பா வெங்கடேசன், தாய் மீனாட்சி இன்றிலிருந்து அப்படி வராங்க. உதயவாணி, சந்தோஷ்குமார், உதயவாணி வாழ்த்துக்கள். கரவழி எழுப்பி அவளுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். ஸோ காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, சில அறிவிப்புகள் தான். இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித அன்னாள் அன்பியம் நம்முடைய அந்தோனியார் சிற்றாலயத்தில் பக்கத்தில் இருப்பவர்கள். என்ன அன்பியம்? தாமஸ் அக்வினாஸ் அன்பியம். அடுத்த வாரம் அண்ணா அன்பியம். இன்றைக்கு திருப்பலியை சிறப்பித்த புனித தாமஸ் அக்வினாஸ் அன்பியம். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. புனித தாமஸ் அக்வினாஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவர் தானா? புனித தாமஸ் அக்வினாஸ் பயங்கரமான தியாலஜியல், பயங்கரமான இறையல், பெரிய ஒரு அறிவாளி. அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் டூலூஸ் என்ற இடத்துல தான் அவர் அடக்கம். நான் பார்த்துருக்கேன், அவருடைய கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன். சரி, தாமஸ் அக்வினாஸ் எல்லாம் பயங்கரமான மறை வல்லுனர். அதில் இவங்கெல்லாம் மறை வல்லுனர் போல. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. அதில் நீங்கள் சிறப்பித்த அன்பியங்களுக்கு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். வருகின்ற வாரம் புனித அன்னாள் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். சில அறிவிப்புகள் மட்டும்தான். ஒன்று, வருகின்ற 31 மே மாதம் 31 என்ன விழா? அன்னைக்கு மே மாதம் 31 என்ன விழா? மாத எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழா, பியூட்டிஃபுல் ஃபீஸ்ட் இல்லையா, அனௌன்சேஷன் அந்த நடைபெற்ற அந்த இடம் இல்லையா. அது ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கிறாங்க, மிகப்பெரிய கோவில். நம்முடைய எருசலேம் ஆலயம் இருக்கிறது, அங்கேயும் போக வாய்ப்பு கிடைத்தது. இந்த அனௌன்சேஷன் ரொம்ப விசிட்டேஷனுடைய இடம். மாதா வந்து எலிசபெத் அம்மா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரீம் என்று சொல்வார்கள். ரொம்ப அழகான இடம், மலைக்கு மேலே அப்படி இருக்கும். ரொம்ப அழகான இடம். மாதா ஏறக்குறைய பல மைல்கள் நடந்து எலிசபெத் அம்மாளை அவங்களுடைய விழா தான் வருகின்ற மே 31 நாம் கொண்டாடுகின்றோம். மே 31
மாதத்தினுடைய கடைசி நாள். பிறகு அதிலிருந்து புதிய கல்வி ஆண்டும் நாம் தொடங்குகின்றோம். ஆகவே இந்த மே 31 சனிக்கிழமை நமக்கு ஒரு சிறப்பு திருப்பலி நாம் வைக்கலாம். லெட்ஸ் ப்ரே ஃபார் த ஃபேமிலி பிளஸிங். ஒரு குடும்ப ஆசீர்வாதம் மாதா கிட்ட ஒப்பு கொடுத்து தொடங்கலாம். அதில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து திருப்பலி இருக்கும். அதில் மே 31 எல்லோரும் வாழுங்கள். மாதாவுக்கு முடிச்சுட்டி நாம் குடும்ப ஆசீர்வாதம் குடும்பமாக மாதா கிட்ட உங்களை நான் சொல்லுவேன், குடும்பமாக போயிட்டு நீங்கள் மாதா கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது குடும்பமாக நீங்கள் இருப்பதற்கு முயற்சி எடுங்கள். வருகிற சனிக்கிழமை நாம் மாதாவுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். வருகின்ற ஞாயிறு ஜூன் 1 ஆகவே ஜூன் 1 ஜூன் பிறந்தாலே நாம் புதிய கல்வி ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். லெட்ஸ் ஹேவ் த ஸ்பெஷல் மாஸ் ஃபார் த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். ஆகவே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்காக சிறப்பு திருப்பலியை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11 மணி சிறப்பு திருப்பலி அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை பேர குழந்தைகளை 11 மணி திருப்பலிக்கு அனுப்புங்கள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் அதை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். ஆகவே the special blessings all those who are getting to the new academic year for the school going children coming Sunday 11 o'clock. பிறகு அடுத்ததாக அன்புக்குரியவர்களே ஜூன் 8 மறைக்கல்வி வகுப்பை நாம் தொடங்குகின்றோம். ஜூன் 8 மறைக்கல்வி இந்த கல்வி ஆண்டினுடைய தொடக்க விழா. மறைக்கல்விக்கு பிள்ளைகளையும் அனுப்பி வையுங்கள். அதுபோல் நம்முடைய அட்மிஷன்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த வருஷம் அட்மிஷன் 11th ஸ்டாண்டர்டில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆகவே பிள்ளைகளை சேர்க்க விரும்புபவர்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய பள்ளியில் சேர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 73வது திருவிழா நம்முடைய சிற்றாலயம் வரதராஜப்பேட்டை அந்தோணியார் ஆலய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். தமிழகத்தில் மாதாவுக்கு பிறகு நிறைய கோவில்கள் கெபிகள் இருப்பது அந்தோணியாருக்கு தான். கோடி அற்புத அந்தோணியார் விழா நம்முடைய பங்கு சிற்றாலயமாக கிளை பங்காக இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியான விழாக்களை நாம் தொடங்குவோம். வருகின்ற ஜூன் 1 கொடியேற்றி ஒரு 13 நாட்கள் 13 அந்தோணியாருடைய திருவிழா. அதில் 8 நாள் தான் திருப்பலி இருக்கும். மற்ற நாட்கள் நவநாள் பிரார்த்தனைகள் இருக்கும். ஆகவே வருகின்ற ஜூன் 1 திருவிழா. அதுக்கு அழைப்புதல் கொடுக்கப்படும். திருவிழாவுக்கும் நீங்கள் உதவிகள் செய்யலாம். அதில் அன்பிய கூட்டங்களெல்லாம் நடத்த முயற்சிடுங்கள். வருகின்ற 29 மாலை 7 மணிக்கு புனித வனவேந்தர் அன்பிய திரு பிரான்சிஸ் இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கரண்ட் போய் வருது, போய் நாம் பார்க்கணும் அது என்னதான் பிரச்சனை அப்படின்றத உங்கள் சார்பாக பங்கு பேரை கூட்டி போய் பார்த்து அதை நாம் சரி பண்ணணும். ஏன்னா நம்ம கரண்ட்டு போகக்கூடாது. ஏன்னா ஜென்ரேட்டர் டப்புன்னு ஆரம்பிக்கணும். அதில் எதை நான் சரி பண்ணணும். இருந்தாலும் பொறுமையோடு நாம் பங்கெடுத்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய ஆசி அருள் நம்ம எப்பொழுதும் இருக்கும். என்ன வாக்குதத்தம், இன்னைக்கு என்ன வாக்குதத்தோடு நாம் வீட்டுக்கு போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன வாக்குதத்தம்? அப்படியா? என்ன வாக்குதத்தம்? என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லும், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. உள்ளம் கலங்க வேணும். ஒரு அழகான வார்த்தை இல்லையா? ஜீசஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அன்னைக்கு கூட நான் சொன்னேன், அதோட முடிச்சுக்கலாம். அன்னைக்கு கூட ஒரு காரில் நான் பார்த்த வார்த்தை ஏற்கனவே சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? சில பேர் தலையாட்டுறீங்க, சில பேர் இப்படி பார்க்குறீங்க, சில பேர் தலையாட்டி இப்படின்றீங்க. என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியல. காரில் ஒரு வார்த்தை அன்றைக்கி சொன்னேன். ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நல்ல வார்த்தை அது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஜீசஸ் நோ பீஸ். NO நோ ஜீசஸ் நோ பீஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலாம்? இயேசுவை தெரியவில்லை என்றால் அமைதி இல்லை. பக்கத்தில் அடுத்த வார்த்தை KNOW நோ ஜீசஸ் நோ. ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் அருளும் ஆசீர்வாதம் தரும். எழுந்திருப்போம். ஆண்டவருடைய ஜெபிப்போமாக. என்றென்றும் எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக.
ஆசீர்வதிப்பீராக. உம்மை பார்ப்போர் ஜெபிப்போர் வேண்டுவோர் எல்லாரும் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய போகிற வேலைகள் எல்லாம் உம்முடைய அனைத்து பணிகள் எல்லாம் நாங்கள் நிம்மதியோடு நிறைவோடு மகிழ்வோடு மன நிறைவோடு செய்ய இங்கு குடும்பம் இருக்கின்ற எல்லா மக்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதிப்போம். அமைதியும் ஆண்டவர் தரக்கூடிய நிம்மதியும் எங்களுக்கு வழங்குவீராக. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தேவ தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அருளையும் பாத்திமா தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.